பசுபதி பாண்டியனுடைய ரியல் லைஃப்ல நடந்த பிரச்சனையுமே ஒரு வயல்ல வந்து தண்ணி பாய்ச்ச போன பிரச்சனை. பண்ணையார் தரப்புல இருக்க ஒரு வயல்ல இன்னொரு தரப்புல இருக்கக்கூடிய தண்ணீர் பாய்ச்சல் இருக்குல்ல, யார் முதல்ல பாய்ச்சதுன்ற பிரச்சனை. அதுக்கு இவரு பஞ்சாயத்து பேச போறாரு. போற இடத்துல ஒரு பெரிய தகராறாகி அங்க ஒரு பெரிய பிரச்சனையாது. அது ரெண்டு சாதியக்குள்ள பிளவாக நீண்ட நாட்களாக தனியாத சாதி ரீதியான ரெண்டு சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அது ரெண்டு சமூகத்திலுமே பெரிய இழப்புகள், கொலைகள், வழக்குகள்னு பெருசா போச்சு. இது நடந்த தீப்பொறி இயக்கம்னா தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சல் வந்த பிரச்சனை. இதுல சாதி கிடையாது. அந்த ரெண்டு பேர் பிரச்சனை அப்படி சாதி பிரச்சனையா மாறு. இதை இந்த படத்துல அந்த காட்சிகள் வச்சிருக்காரு. அதை நேரடியாக அந்த காட்சியை வைக்காம ஒரு ஆடுக்கு யார் மேல யூரின் போறோம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தீப்பொறியா மாறுது அப்படிங்கிறத கரெக்டா இருக்கு. அப்ப வந்து துரோகிகள் யாரு அப்படிங்கிற போது அவங்க சமூகத்திலே இருக்கிறாங்க. அப்ப அந்த அமீருடைய இன்சிடென்ட்டுக்கு பிறகு அதெல்லாம் வந்து அவருக்கு சில சீன் வச்சிருக்காரு. இப்போ வந்து துரோகிங்கிறது வந்து எதிர் சாதியிலிருந்து வர மாட்டான், மோ சாதியிலே துரோகிகள் இருப்பான் அப்படிங்கிற எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிருக்காரு ரொம்ப தெளிவாக. அதாவது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கத்தி மேல நடக்கிற மாதிரி. கொஞ்சம் நீங்க ஸ்லிப் ஆனா கூட ஒரு சாதியை தூக்கி ஒரு சாதியை தாழ்த்தி அப்படி போயிடும். அப்ப ரெண்டு சாதிக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது கட்டத்தையும் வைக்கிறார். அப்படி ஒரு படத்தை மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். இந்த சாதிய எதிரான மனநிலையில் உள்ள படங்கள், சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிரான படங்கள்லாம் வந்து நிறைய வரணும். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு முக்கியமான வயாவா இருக்கு, அதை கொண்டு போய் சேர்க்கறது. அதை இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும். அதை பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் தான்.